வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம PHPயோட ஃபுல் கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஐ மீன் ஒன் பை ஒன்னா நான் கன்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். அதோட பிளேலிஸ்ட்டும் நான் சேர்த்து போட்டுருவேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வேணு. நான் தான் உங்களுக்கு PHP இந்த தடவை சொல்லிக் கொடுக்க போறேன். PHPனா என்ன? ஆக்சுவலி இது ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது யூசுவலி பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பேக் எண்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஏர்லி டேஸில் இப்போ இருக்கக்கூடிய ஜெயண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்லி டேஸில் PHP யூஸ் பண்ணவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இது வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லேர்ன் பண்ணுறதால உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். நானும் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். இப்போவும் PHP லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஜாப் ஆஃபரிங் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ லாரவல் ஃப்ரேம் ஒர்க் வந்துருக்கதால நிறைய பேர் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு லாரவல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதோட பேக் எண்டுக்கு யூஸ் ஆகிறது PHP தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் PHP வச்சு இன்னும் நிறைய கம்பெனிஸ் ஆளுகளை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. நம்ம இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பிகினர் டு எக்ஸ்பர்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா PHP ஒர்க் ஆகுங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டுருவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு PHP பற்றின ஒவ்வொரு கான்செப்ட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க, இல்லை லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இடையில ஒரு சில கொஸ்டின் கேட்பேன். அதை நீங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். நம்மளுடைய டாபிக் ரிலேட்டடாக தான் கேட்பேன். ஸோ யூ வில் நோ, உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கும் தெரியும், பார்த்துட்ருக்கேன் ப்ரோஸ். இந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களாலே ஓனாக ஒரு PHP ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், ஷால் வி? இப்போ நம்ம ஒரு PHP ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நெசசரியாக கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அது நம்ம டெவலப்பர் என்வைரன்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ PHP ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான கோட் எடிட்டர் இதெல்லாமே நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவை, அப்படி தானே? இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு கோட் எடிட்டர் தேவை. அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய கோட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு. இதில் நம்ம தேவையான எல்லா டைப்பான ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கலாம், எஸ்பெஷலி PHP ஆல்சோ. இதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்பர் என்வாயர்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணணும். இப்போ PHP ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு PHP சர்வர் தேவை. அதுக்கான நெசசரி சாஃப்ட்வேர்ஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். டிப்பிக்கலி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா PHP சர்வர் தேவை. அண்ட் டேட்டாபேஸ்க்கு MySQL தேவை. இதெல்லாமே நம்ம தனித்தனியாகவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்ட் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். அதனால பொதுவாக டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பேக்கேஜாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சில சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பண்டில் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸு. அதுலேயே பார்த்தீங்கன்னா PHP சர்வரு, டேட்டாபேஸ் சர்வரு அண்டு PHP MyAdmin, அதாவது அந்த டேட்டாபேஸை பார்க்குறதுக்காக ஒரு UI என்வயர்மெண்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாமே ப்ரீ பேக்கேஜாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா BAM சர்வரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா XAMPP. இது ரெண்டில் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா XAMPP. இப்போ நீங்கள் கூகுளில் XAMPPன்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா இதோட இன்ஸ்டாலர் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இங்கே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இதில் இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான OSக்கும் இருக்குது. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண அப்புறமா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகலைன்னா இது நீங்கள் கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் பண்ணி டவுன்லோட் லிங்க்குக்கு போய்க்கலாம். இந்த இடத்துக்கு போனதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். It seems you have an antivirus running. இந்த மாதிரி பாப்பப் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்துக்கங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த செட்டப் வந்ததும் இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி PHP இன்ஸ்டால் ஆகியிருக்குது. ஸோ இந்த மாதிரி வருது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சர்வர்லாம் வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இதில் எல்லாமே தேவைப்படுது. அதனால் நம்ம எல்லாமே அப்படி செலக்டட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். எந்த லொக்கேஷனில் இது டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா Cயில் XAMPPங்கிற ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். நம்ம அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஃபினிஷ் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய PHP சர்வர். MySQL இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸு. ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா FTP சர்வர், அதாவது நம்மளுடைய ஃபைல் மேனேஜரை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பட்டது. ஸோ இந்த மாதிரி ஃபியூ சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட்டுக்காக. இப்போ நமக்கு வந்து இந்த PHP சர்வர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். PHP வந்து நம்மளுடைய சிஸ்டம் என்வைரன்மெண்ட் வேரியபிள்லேயும் வந்து ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலில் போயிட்டு இந்த கமெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். php-version இந்த மாதிரி ஒரு அவுட்புட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PHP வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து சிஸ்டம் என்வைரன்மெண்ட் வேரியபிள்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பிகாஸ் ஏதாச்சும் நம்ம PHP ரிலேட்டடான கமெண்ட்ஸ் ரன் பண்ணும்போது இது வந்து நமக்கு சிஸ்டம் என்வைரன்மெண்ட் வேரியபிளில் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டெர்ம் PHP இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் நேம் இந்த மாதிரி ஒரு எரர் இந்த கமெண்ட் கொடுக்கும்போது வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரர் வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHP வந்து நம்மளுடைய சிஸ்டம் என்வைரன்மெண்ட் வேரியபிளில் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை கமெண்ட் கொடுக்கும்போதே ஒர்க் ஆகிடுது, உங்களுடைய PHP வெர்ஷன் ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த எரர் வந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே வந்து அந்த PHP இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். அது நமக்கு லோக்கல் டிஸ்க் Cல இன்ஸ்டால் ஆகிருக்கு. அண்ட் சாம்புங்கிற இந்த ஃபோல்டர் தான். இதுக்குள்ளே PHPன்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபோல்டரோட பேத்தை நம்ம காப்பி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் மெனு போயிட்டு என்வாயர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். எடிட் த சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டு சிஸ்டம் வேரியபிள்ஸுங்கிற இந்த இடத்துல பேத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட்னு நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல நியூன்னு இன்னொன்று க்ரியேட் பண்ணி அந்த பேத்தை இதில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா ஓகே பண்ணிவிட்டு இன்னொருக்கும் ஓகே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த டெர்மினலை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அதோட சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம PHP வெர்ஷன் நம்ம கமெண்ட் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுடைய வெர்ஷன் இப்போ ஷோ ஆகுது. தட் மீன்ஸ் PHP இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட்டுங்கிற இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட PHP சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHP சர்வர் வந்து நம்மளுடைய லோக்கல் கம்ப்யூட்டரில் இப்போ ரன் ஆகுது. அதுவும் போர்ட் 80ல் நமக்கு இப்போ ரன் ஆகிட்டுருக்குது. இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் போயிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 127.0.0.1 அப்படி நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோக்கல் போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நம்மளுடைய PHP சர்வரோட ஒரு பேஜ் வந்து இங்கே இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில பேஜஸ் வச்சுருக்காங்க. நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இதுகளை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கோடை போட்டு நம்ம அதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரருங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா HD docsன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டர் தான், இந்த ஃபோல்டர் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை டெலீட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு காட்டும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சாம்பிள் HTML ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா HTML index.html அண்ட் இந்த HTML நான் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரியாக ஒரு நோட்பேடில் ஹலோ வேர்ல்ட் அப்படி நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு இந்த சர்வரில் நமக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PHP கோடையும் நம்ம டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். நம்ம PHP டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம PHP ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கோட் எடிட்டர் தேவை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா
விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த வெப்சைட்டில் இதில் வந்துட்டு நம்ம டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் நம்ம கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம விண்டோஸ் OS யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நமக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணால் லினக்ஸ் கொடுத்துக்கோங்க. மேக் யூஸ் பண்ணால் நீங்கள் மேக்கு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸுங்கிறதுனால நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நம்ம அப்படி இந்த டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும்னு நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே செக்லேயே இருக்கட்டும். அப்படி நம்ம நெக்ஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஏதாவது விண்டோ எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் ஆகும். டெம்ப்ரவரியாக ஒரு ஃபோல்டரில் நம்ம இப்போ அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த PHPன்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா டெஸ்க்டாப்பில், அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரை நம்மளுடைய கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடை இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த ஃபோல்டரை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடும் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல்னு கொடுத்துட்டு கோடு ஸ்பேஸ் டாட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபோல்டரை உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு PHP ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட எல்லா கான்செப்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துட்டு இதில் ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். index.php அப்படின்னு நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம PHP ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு கோடை நம்ம ஸ்டார்டிங்கில் ரைட் பண்ணிக்கணும். எந்த ஒரு PHP ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதோட ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபைல் தான் PHP ஃபைலு அப்படிங்கிறது அந்த சர்வருக்கு தெரியும். அதனால் அதுக்கு வந்து லெஃப்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. அப்புறம் PHPன்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தேர்ட் லைனில் வந்து என்ன ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ரைட் ப்ராக்கெட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரிப்டோட ஓப்பனிங் ஏரியா இந்த மாதிரி இருக்கும், க்ளோசிங் ஏரியா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம எந்த PHP கோடாலும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்காக இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோடை நம்ம ரைட் பண்ண போகிறோம். இக்கோன்னு டைப் பண்ணிட்டு இதில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டு இதை வந்து செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரெடி. இதில் சின்னதாக வந்து ஃப்ரம் PHP அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட htdoc இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம PHP சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள லொக்கேஷனில் நம்ம இது பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் போயிட்டு நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட் அட்ரஸ்க்கு போய் பார்க்கும்போது இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் PHP. ஆல்தோ நம்ம வந்து பேசிக் ப்ரோக்ராம் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஒரு மஸ்டான ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய இந்த எக்ஸ்டென்ஷன் டேப்பில் வந்துட்டு இதுக்கு தேவையான ப்ளக்கின்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப மஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா PHP IntelliFans. இது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ட்ரஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா PHP debug இதுவும் தேவைப்படும். அதுக்கப்புறமா இந்த லைவ் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுங்க. இதில் போயிட்டு இதுக்கு கீழே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம PHPயோட அப்சல்யூட் பாத்தை கொடுக்கணும். அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம எங்கே வந்து நம்ம PHP இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இதில் php.exe இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட பாத்தை நம்ம இதில் காப்பி பண்ணிக்கணும் அண்ட் இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். php.exe because
இந்த ஃபைல் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கணும். அதுக்கப்புறமா இதோட .ini ஃபைல் அதுவும் இதே லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பாத்தை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லாஷ் போட்டு php.ini அப்படி போட்டு சேவ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் நீங்கள் வெளியே கிளிக் பண்ணும்போது. இப்போ வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் வித் 5 சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா இது நம்ம இங்கே லைவாக இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து டேரெக்டாக நம்ம இந்த எக்ஸாம் ஹெச்டாக்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இது மாதிரி வேறு ஒரு ஃபோல்டரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு தடவையும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக காப்பி பேஸ்ட் பண்ண தேவை இருக்காது. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் 5 சர்வர்னு கொடுத்தீங்கனாலே அது நம்மளுடைய ஒரு ப்ரௌசரில் சைடில் ஓப்பன் ஆயிரும், டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் PHPலேருந்து. ஸோ அதுக்காக நம்ம வந்து லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்டில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை நமக்கு ஷோ பண்ணோம். பிகாஸ் அதோட டிஃபால்ட் போர்ட்டான 80 வந்து நம்மளுடைய இந்த எக்ஸாம்போட சர்வர் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 80 ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. சேம் போர்ட்டை வந்து இந்த பிளக்கின் யூஸ் பண்ணிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளக்கினை க்ரியேட் பண்ணவங்க வந்து நியூ போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம தேவைன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வரக்கூடிய அப்கமிங் வீடியோவில் நம்ம PHP ரிலேட்டடான எல்லா கான்செப்டையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். See you guys next time.